பொது கணக்கு குழு அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் நடந்த செலவின விவரங்கள் குறித்து ஆய்வு செய்து பொது கணக்கு குழு அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பயோடெக்னாலஜி திட்டம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பூண்டி மீன் பண்ணை போன்றவற்றை ஆய்வு செய்தனர். சிஏஜி கொடுத்த குறைபாடுகளை வைத்து தான் அந்த ஆய்வு நடக்குது. சிஏஜி குறைபாடுகளை சொல்லவில்லை, தவறுகள் நடந்திருக்கிறது என்று சொல்லவில்லை, அந்த ஆய்வு தேவையில்லை. தவறுகள் நடந்திருக்கிறது, இந்த தவறுகள் ஏன் நடந்தது என்பதை வைத்து ஆய்வு செய்ய வந்திருக்கோம். ஆய்வில் ஏதாவது கண்டறியப்பட்டிருக்கா? குறிப்பாக இங்கே இந்த மீன்வளத்துறை சார்ந்த இந்த மீன் தொட்டிகளை பார்வையிட வந்திருக்கிறோம். மீன்வளத்துறையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதனுடைய சிறப்பு சலுகைகளை, உரிமைகளை தரக்கூடாது. ஆனால் 60 வயதை கடந்தவர்கள் 5 வருடமாக 60 வயது என்று 5 ஆண்டுகள் அதை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இது அரசின் பால் இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து அதிகார துஷ்பிரயோகத்தை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இது யாரெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று தான் இன்று ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். கடந்த ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற பல்வேறு குறைபாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாக செல்வ பெருந்தகை கூறினார். மீன்வளத்துறையின் சார்பில் நலத்திட்டங்கள் சரியான முறையில் பயனாளிகளுக்கு அதிகாரிகள் கொண்டு சேர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.